அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரவங்க இந்த மாதம் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சியில் கவனம் செலுத்தலாம். உடல்நிலையில் சிறு உபாதைகள் ஏற்படலாம். உங்களுக்கு பதற்றம் மற்றும் கோபம் அதிகரிக்கலாம். நீங்கள் பொதுவாக எதிரிகளை வெல்ல முடியும். நீங்கள் கூட்டாண்மையை வளர்ப்பதிலும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவீங்க. திருமண வாழ்க்கை அல்லது உறவுகள் மீதான கவனம் கூட அதிகரிக்கும். மாதத்தின் முதல் பாதையில் அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்புடைய சாத்தியமான சவால்கள் எழக்கூடும். வீட்டுச் சூழலில் சில அசௌகரியங்கள் இருக்கலாம். ஆக்கப்பூர்வமான உரையாடல்களில் கவனம் செலுத்துவது நல்லது மற்றும் பிறருடன் நல்லுறவை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பேணுதல் மற்றும் மன அமைதிக்கு முன்னுரிமை அளிப்பது ஆகியவை ஜூலை மாதத்தில் முக்கிய காரணிகளாகும். தனிப்பட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தை காணும். மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல வசதிகள் கிடைக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவு அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் உறவு விஷயங்களில் கலவையான முடிவுகள் இருக்கும். குடும்பத்தில் சில ஈகோ பிரச்சனைகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தம்பதியினரின் சொத்துக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த செல்வத்தில் கூட்டு முதலீடுகள் இருக்கலாம். தம்பதிகளுக்கிடையே ஏற்படும் ஈகோ மோதல்களால் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே காதலில் இருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யலாம். புதிய காதல் மற்றும் காதல் தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சிறந்த அன்பும் பிணைப்பும் இருக்கும். உங்கள் துணையுடன் ஈகோ மோதல்களை தவிர்ப்பது நல்லது. புதிய காதல் வாய்ப்புகள் துணையுடன் நீண்ட தூர சுற்றுலா மற்றும் பயணங்களுக்கு வழிவகுக்கும். தற்போதுள்ள குடும்ப கவலைகள் மோதல்கள் மாதத்தின் 2ஆம் பாதியில் தீரும். ஆரோக்கியமான எல்லைகளை பேணுதல் மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வின் மூலம் குடும்ப பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக நிவர்த்தி செய்வது அவசியம். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். நிதி விஷயங்கள் நியாயமான முறையில் நல்லா இருக்கும். திடீர் வருமான வரவு அசாதாரண வழியில் வரலாம். பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மூலமாகவும் சம்பாதிக்கலாம். நிதி தேவைகளை நிர்வகிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம். இந்த மாதம் சில நிதி சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். என்றாலும் அவற்றை நீங்கள் சமாளிக்க முடியும். உடல்நலம் மற்றும் மருந்துகளுக்கு செலவுகள் ஏற்படலாம். அரசாங்கத்தின் வரிகள் மற்றும் பிற வரிகள் தொடர்பான செலவுகளும் இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படலாம். வீட்டை பழுதுபார்த்தல், புதுப்பித்தல் மற்றும் சில சமயங்களில் இடமாற்றம் போன்றவற்றிற்கு பணம் செலவிடப்படலாம். மாதத்தின் பிற்பகுதியில் முதலீடுகள் மதிப்பு மேம்படும். கூடுதலாக குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் நலன் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். தொழில் வளர்ச்சி மற்றும் திடீர் பயணங்கள் தொடர்பான எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். மனைவி தொழில் பங்குதாரரின் மூலம் பணவரவு இந்த மாதம் எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது உத்தியோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் பணம் மற்றும் பதவியில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பெறலாம். உங்கள் முதலாளி தொழிலுக்கு ஆதரவாக இருக்கலாம். இந்த மாதத்தின் முதல் பாதையில் பணியிடத்தில் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அழுத்த சூழ்நிலைகளில் அமைதியான குணத்தை வெளிப்படுத்த வேண்டியதிருக்கும். வெளியூர் அல்லது தொலைதூர பயணங்களுக்கு ஆன்சைட் வேலையின் ஒரு பகுதியாகவோ அல்லது வேறு விதமாகவோ செல்ல வாய்ப்பு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழிலிலும் முன்னேற்றமான காலம் இருக்கும். உங்கள் சாதுரியமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். முக்கியமான பிரச்சனைகளில் வழிகாட்டுதலில் இருந்தும் வழிகாட்டுதலை பெறலாம். அழுத்தம் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கலாம். உத்தியோகம் அல்லது தொழிலில் பதற்ற நிலை இருக்கும். என்றாலும் நீங்கள் நிலைமையை சமாளிப்பீங்க. முன்னேற்றம் காணலாம். நேர்மை மற்றும் பணி நெறிமுறைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு மற்றும் பிற அங்கீகார ஜூலை மாதத்தில் மிகவும் சாத்தியமாகுங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது தொழிலை பற்றி தான். விருச்சிக ராசிக்காரர்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரம் விரிவடையும். இந்த மாதம் அபரிதமான லாபம் கூடும். மாதத்தின் முற்பாதியில் வியாபாரம் சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் வியாபாரத்தின் நல்ல லாபமும் ஆதாயமும் இருக்கும். தொழில் பங்குதாரர் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். வியாபாரத்தில் நல்ல கட்டுப்பாடும் அதிகாரமும் இருக்கலாம். பூர்வீகத்திற்கு இந்த மாத இறுதியில் செலவுகள் இருக்கும். அரசு விதித்துள்ள விதிகள் உங்கள் தொழிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணிகத்திற்கு இன்றியமையாத இணக்கம் மற்றும் விதிமுறைகளை நிறைவேற்றுவதற்கு
அரசாங்க அதிகாரிகளும் உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்தது வந்து ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் ஒரு கலவையான காலகட்டத்தை காண மாதத்தின் முதல் பாதையில் சில அசௌகரியங்கள் இருக்கும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதையில் மீட்பு சாத்தியமாகும். மன அமைதி குறைவாக இருக்கும். உணர்ச்சி தூண்டுதல்களும் இருக்கலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் கூடும். அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது மாணவர்களை பற்றி தான். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் நல்ல காலம் இருக்கும். மாதத்தின் பிற்பாதியில் தாமதங்கள் மற்றும் தடைகள் இருந்த போதிலும் அவற்றை முறியடிப்பீங்க. உடல்நலக் குறைவால் முதல் பாதையில் கவனம் செலுத்த முடியாமல் மந்தமாக இருக்கும். கூடுதல் முயற்சிகள் கல்வி மற்றும் தேர்வுகளில் வெற்றியை தரும். தங்கள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டலின் ஆலோசனையால் வழிநடத்தப்படும். மாணவர்கள் ஜூலை மாதத்தில் கல்வியை வெற்றி பெற முடியும். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் கல்வி பெறுவதற்கான முயற்சிகள் வெற்றியடையாது. அடுத்தது வந்து சுப தேதிகள் என்னன்னு பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4, 10, 11, 12, 13, 21, 22, 23, 24, 28, 29, 30, 31. அசுப தேதினா என்னன்னு பார்க்கும் பொழுது 5, 6, 14, 15, 16, 17, 18. இது வரைக்கும் நாம் பார்த்தது ஜூலை மாத ராசி பலன்களில் 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.